வணக்கம் நண்பர்களே. கோம்பை ஸ்டுடியோஸ் மூலம் மற்றொரு முறை உங்களை வந்து அடைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய இந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலில் போயிட்டுருக்கு. அருமையாக இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் மற்றொரு படிமானத்தை எடுத்துக்கொண்டு அருமையாக அனைத்து நண்பர்களுமே வெகுவாக பாராட்டப்பட்டு இன்றளவுமே நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் இந்த ஒரு பசுமி ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிலாக்கி என்று சொல்லக்கூடிய அந்த நாயினங்களை பற்றி, அதுபோலவே அந்த ஒரு கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரே ஹவுண்ட் இனங்களை பற்றி ஒரு விளக்கமாக ஒரு 2 பாகங்களாக பிரித்து பார்ப்போம். முதல் பாகமாக வருவது அது ஒரு அறிமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிமுக இனம்தான். ஏற்கனவே நான் வந்து சிப்பிப்பாறை, கன்னி நாய்களில், அதுபோல கேரன் ஹவுன்ஸ், முத்தல் ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய மவுண்ட் இனங்களை பற்றி தெளிவாக பார்த்திருப்போம். இதுவும் மவுண்ட் இனம் தான். இப்போது நான் சொல்லக்கூடியது இதுவுமே ஒரு மவுண்ட் இனம் தான். இது பார்த்தீங்கன்னா வேட்டை நாய்கள் தான் என்று சொல்வார்கள். பந்தயத்திலேயுமே மிகவும் அழகாக ஒரு அருமையான ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அருமையான நாயினங்கள். இந்த நாயினங்களை பற்றி பார்ப்போம். கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரே ஹவுண்ட் நாய்கள் பல பரிமாணங்களிலே ஒரு அயல்நாட்டிலிருந்து கூட வளர்க்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய இந்திய திருநாட்டிலே வளர்த்தெடுக்கப்பட்ட நாயினங்கள் தான் இந்த கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரே ஹவுன்ஸ். இருந்தாலுமே அங்கே போய் இன்னும் வேறு ஒரு பரிமாணம் எடுத்து அந்த கிரே ஹவுன்ஸ் ஆகப்பட்டது மிகவும் ஒரு அடுத்த ஒரு கட்டத்திற்கு அதை எடுத்து சென்று அருமையாக அதை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கிரே ஹவுன்ஸை பற்றி நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு சில குறிப்புகள். கிரே ஹவுன்ஸ் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்பவே குறுகிய முகமாக இருக்கும். காதுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பெரிய காதுகளாக இருக்காது. கிரே ஹவுன்ஸ் என்றாலே அது ஒரு அமைப்பு தான். கிரே ஹவுன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்கள் இருக்கின்றன. கருப்பு, வெள்ளை, சிகப்பு, செவலை நிறங்களாக இருக்கக்கூடிய அது இல்லாமல் மறைகள், செம்மறை, கருமறை என்று சொல்லக்கூடிய கிரே ஹவுன்ஸ்லேயே அந்த நிறங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதை ஒரு பரிமாணம் ஒரு பிரதிபிம்பமாக பார்த்தாலும் கூட நம்முடைய கிரே ஹவுன்ஸ் இனங்களும் நம் நாட்டினத்தை சேர்ந்த கிரே ஹவுன்ஸ் இனங்களுமே அது கலவையாக எடுத்துத்தான் அதை வந்து ஒரு கலப்பு இனமாக உருவாக்கி இங்கேயும் அதை வந்து கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லி தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த பசுமி என்று சொல்லக்கூடிய பசுமி இந்த இனங்களையும் நாம் அதை பற்றியும் பார்ப்போம். காதுகள் நீண்ட காதுகளாக இருக்கும், அந்த துணி கொண்டு இருக்கும். அந்த காதுகளாகப்பட்டது நிறைய ரோமங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நாயினமாகத்தான் இதை நாம் சிலக்கி என்று சொல்லக்கூடிய சிலக்கி இனங்களை பார்க்கிறோம். மவுண்ட் இனங்களை வாலிலும் பார்த்தீங்கன்னா நிறைய மொசுன்னு அந்த வாலில் பார்த்தீங்கன்னா முடிகள் இருக்கும். அதே போலவே கால்லையும் அந்த முடிகள் இருக்கும். இதைத்தான் நம்ம பசுமை என்று சொல்லக்கூடிய சிலாக்கி என்று சொல்லக்கூடிய சிலக்கி இனங்கள். இதுவும் மவுண்ட் இனங்கள் தான். இந்த ஒரு இனங்களையும் நாம் எடுத்து அழகாக வளர்க்கலாம். எடுத்து வளர்த்தோமானால் அதனுடைய அந்த ஒரு அம்சமாகப்பட்டது அழகாகப்பட்டது மிகவும் அருமையான அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒரு வளர்த்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாயினம் தான் இந்த செலுக்கு இனங்கள், பசுமை என்று சொல்லக்கூடிய இனங்கள். அதுபோலவே இந்த கிரே ஹவுண்ட் இனங்கள். முன்பாகத்திலே முன்னாடி எடுத்து வீடியோவில் எடுத்த அந்த ஒரு பாகமாகப்பட்டது சிப்பிப்பாறை, கனி நாய்களை பற்றியும், கரவன் ஹவுண்ட், அதுபோலவே அந்த முத்தல் ஹவுண்டை பற்றியும் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2ஆம் பாகமாக வெளிவரும். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஆதரவை தாருங்கள். இது போன்ற இந்த பசுமையை பற்றியும், அதுபோலவே இந்த சிலாக்கி என்று சொல்லக்கூடிய பசுமை இனங்களை பற்றியும், கிரேவுண்ட் இனங்களை பற்றியும் அடுத்த ஒரு பாகமாக 2ஆக அதனுடைய பலாபலன் என்ன, அதை நாம் எடுத்து வளர்க்க வேண்டும் என்றால் என்னென்ன நமக்கு தேவை, எதை பார்த்து நாம் எடுக்க வேண்டும் அந்த குட்டிகளை எல்லாம் என்று ஒரு விழாவாரியாக பாகம் 2ஆக இது வெளிவரும். ஏற்கனவே நாம் பாகம் 1, பாகம் 2 என்று இந்த சிப்பிப்பாறை, கன்னி மற்றும் கேரவன் ஹவுண்ட், முத்தல் ஹவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இனங்களை பற்றின 2 பாகங்களாக வெளிவந்தன. எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், பார்த்து எனக்கு நல்ல ஆதரவை தாருங்கள். இது அடுத்த கட்டத்திற்கு வந்து இந்த நாய்களை பற்றி நம்ம வந்து மிகவும் விழாவாரியாக பெரிய ஒரு வீடியோவாக எடுக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோக்களை தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெருசாலாம் வளர்க்கலை. இருந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் விரும்பி பார்க்கப்பட்டால், உங்களால் சப்ஸ்கிரைபர்களால் விரும்பி பார்க்கப்பட்டால் ஒரு பெரிதாக நம்ம எடுத்து செல்லாம் என்ற ஆசை இருக்கிறது. இது வந்து இந்த பசுமை மற்றும் சிலாக்கி என்று சொல்லக்கூடிய சிலாக்கி இனங்கள் பாகம் 1, பாகம் 2ஆக வெளிவருகிறது. இது பாகம் 3, பாகம் 2க்காக காத்திருந்த நண்பர்களே. மற்றொரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றொரு முறை நீங்களும் எனக்காக காத்திருந்தால் உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கோம்பை சிவன்.